சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/10/2025 செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி மாதம் 4ஆம் நாள். அமாவாசை திதி இன்று மாலை 5:55 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு 10:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அமாவாசை தேதி இன்றைக்கு முடிஞ்சு போயிடுது இல்லையா? கிட்டத்தட்ட வளர்பிறை அமைப்பிற்கு வந்துடுறார். ஒரு உறவுகள், நட்புகள் கிட்ட இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியாக பழகிறது, நடக்கிறது, எதை ஆரம்பிப்பது என்பதில் தெளிவான முடிவுகள் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போனோன்றதை ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய மனப்பான்மை இப்போது அப்படியே மேசராசிக்காரர்களுக்கு வரும். இளைய பருவத்தினருக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு ஒரு புதிய நட்பு உருவாகக்கூடிய அமைப்பு கூட இளைய பருவத்தினர் யாராக இருந்தாலும், எந்த வயதுக்காரராக இருந்தாலும் ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவேன். தொழிலை பிரிச்சுக்கிட்டு போயிடலாமா, வீடை பிரிச்சுக்கிட்டு பாகப்பிரிவினை பண்ணிட்டு போயிடலாமா, அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட கொஞ்சம் கட்டுக்கு அடங்கி சேர்ந்து இருப்பது, கூட்டாக இருப்பது தான் நல்லது என்கின்ற புதிய முடிவுகள் தோன்றக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஈவினிங்கிலிருந்து அப்படியே அமாவாசை திதி அவர் விலகிறார். உண்மையிலே சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது, உங்களுக்கு 3ஆம் அதிபதியான அவர் 6ஆம் இடத்தில் இருப்பது எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். எதிரிகளை விட நீங்கள் வலுவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யார் யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களை யார் யார் பொறாமை எண்ணம் கொண்டு பார்க்கிறார்களோ, இந்த கண் திருஷ்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமைகளை பார்க்காமல் நம்முடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியை மட்டும் பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருப்பவர்களை நீங்கள் அடக்கி வைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உங்களுடைய திறமையை பார்த்துவிட்டு உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு எதிரிகளே மனம் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் அதை சொல்லிடுவாரோ இதை சொல்லிடுவாரோன்ட்டு வீட்டுக்குள்ளேயே வீட்டு வைத்தியம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கூட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்புறம் மங்கள யோகத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக சித்தப்பா பெரியப்பா மக்களால் வந்த அந்த அண்ணன் தம்பிகள்னு இருப்பாங்கள்ல, பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்று விட்ட அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கைகள், இது மாதிரியான உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்லேசம், குழப்பம், ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைகள்லாம் இன்றையிலிருந்து அப்படியே மிதனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள்லாம் இன்னையிலிருந்தே அப்படியே படிப்படியாக விலகும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, நமக்கே பிள்ளைங்களை பார்த்து ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. செட்டில் ஆகிடுவாங்க, பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு, நல்லா படிக்கிறார், நல்ல வேலைக்கு போகிறார், வாழ்க்கையை தானே சீரமைச்சுக்கிட்டார், பாப்பாவுடைய வாழ்க்கை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லை இன்றைக்கி கிடைக்கிற தகவல்கள், போன வாரம் கிடைச்ச தகவல்கள் நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிடும்ன்ற மாதிரியாக பெற்ற பிள்ளைகளின் மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
பொதுவாகவே அமாவாசை விலகிடுச்சினாலே கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுவும் நேற்றைய அமாவாசை தீபாவளி திருநாள் இல்லையா? நேற்றைய அமாவாசையில் என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துராது, என்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியில் இப்போது உங்களுக்கு உச்சகுரு வந்திருப்பது ஒரு 1000 யானை பலத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடியது என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய வரவு செலவு அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சுணக்கமான நிலைகளை அப்படியே சீர்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இப்போது ஒரு நல்ல தைரியம் வந்துடும். வீடு வாங்கலாம், சொந்த ஊரில் வீடை கட்டிடலாம், ஒரு வீட்டு மனையாவது வாங்கி போட்டுடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முடிச்சிடலான்ற மாதிரியாக பணப்பிரச்சனை இதுவரைக்கும் இருந்தவர்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் எதையுமே நடத்த முடியாமல் இருந்தவங்க, வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்க, வாகனம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த குழப்பங்கள் தீர்ந்து தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்குமே வாய்ப்பை தவற விட்டவர்கள், ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சதுங்க, ஆனால் நான் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமாக அந்த சான்ஸை விட்டுட்டேன், அது மட்டும் நான் ஃபில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி லெவலில் வேறு மாதிரி லைஃப்பில் இருந்திருப்பேன்ற மாதிரியாக என்றோ தவற விட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து இன்றைக்கும் மனதிற்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மீண்டும் ஒரு பரம்பொருளின் கருணையினால் அருமையான நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்தை கூட, ஆஃபீஸில் கூட பாருங்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவர் உங்களை எப்போவுமே கரிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிற நிலைமைகள்லாம் மாறி இவருக்குள்ளே இத்தனை திறமையை வச்சுருக்கிறாரா, எப்படிப்பா இதெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தேன்ற மாதிரி அப்ரிஷியேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாராட்டு நிலைகள் பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே வேலையில் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவேன், வீட்டிலையும் வேலை ஆஃபீஸ்லேயும் வேலைன்னு ஒரு வேலையில் 2 பக்கமும் இடிபட்டு கொண்டிருந்தவ பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நல்ல மாற்றம் தெரியக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு தன வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான நாள். 2ஆம் இடத்துல இன்றைக்கு அவர் அமாவாசையிலிருந்து வெளியே வந்துடுறார். கிட்டத்தட்ட இன்றைக்கு மாலைக்கே அமாவாசை திதி முடிந்து விடுகிறது. ஆக எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் இருந்து வந்த பணப்பிரச்சனை தீர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கே எல்லா பணமும் அப்படியே கொட்டிட்டு போகிறதில்ல. 500 ரூபா கட்ட யாரும் அப்படியே கொண்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறதில்ல. பிரச்சனைகள் மெதுவாக தான் தீரும். ஆனால் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இன்றிலிருந்தே பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு நிலைமை, என்னடா அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இப்படியே நடந்துக்கிட்டு வருது என்ற மாதிரியாக ஒரு அச்சலாத்தி சம்பவங்கள் அத்தனையும் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு, இளைஞ பருவத்தினருக்கு, பருவம் தாண்டியும் இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்ற கவலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற கார்த்திகை மாதமே உங்களுக்கு நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள், தை மாதத்திலேயே திருமணம் என்கின்ற மாதிரியான ஒரு திருமண உறுதி நிகழ்வுகள் அடுத்த மாதமே நடப்பதற்கான ஆரம்ப அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கன்னிக்கு எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் ஒரு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரனோட வீட்டில் பாருங்கள், உச்சகுரு 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். தொழில் அமைப்புகள்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். ஜீவனாதிபதி இன்றைக்கு 10ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா, புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிலருக்கு எண்ணங்கள் இன்றைக்கெல்லாம் வரும். ஏன்னா இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் கடைக்கு வருவது போக கடையே வாடிக்கையாளரை தேடி போகக்கூடிய ஒரு ஆன்லைன் வர்த்தகம் என்பது வந்துவிட்ட ஒரு காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கிறதுனால இன்றைய காலகட்டத்திற்கேற்ப நம்ம தொழிலை, நம்ம வேலையை, நம்ம வியாபாரத்தை, நம்ம விவசாயத்தை எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் என்பதில் கவனத்தை கருத்தாக செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. நம்மளும் ஊரோட ஒட்டி வாழணும்ப்பா, அந்த காலம் மாதிரியே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்க முடியாது, இந்த தொழிலை இப்படி மாற்றலாம், இந்த வேலையை இப்படி மாற்றலாம், இந்த வியாபாரத்தை கூட புதுமையான முறையில் இப்படி செய்யலாம் என்ற மாதிரியாக புதிய எண்ணங்கள் உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய கவனத்திற்கும் வரக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல வலிமை இழந்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தந்தையை பற்றிய ஒரு கவலைகள், சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு, பயணத்தினால இந்த வெட்டி அலைச்சல்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
ஆனாலும் ராசியை உச்சகுரு வலிந்து பார்ப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு 50 டேஸ், ஒரு 50 நாளைக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு உற்சாகமாகவே நீங்கள் இருப்பீங்க. அதுவும் இன்றைக்கு 9-10 கூடியவர்கள் 12ஆம் இடத்துல சேர்ந்திருப்பது ஓரளவுக்கு தர்மகர்மாதிபதி யோகம்தான். என்னதான் அலைச்சல் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சின்ன பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பயணங்களின் மூலமான ஏதாவது ஒரு வருத்தம் தரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இவரை போய் பார்க்குறதுக்காக கிளம்பி போனால் அந்த ஆல்பட்டில் கிளம்பி போயிட்டார் என்ற மாதிரியான சில அலைச்சல்கள், அலுவலர்கள் அமைப்புகளில் சில அதிருப்திகள் போன்றவைகள் இருந்தாலும் கூட மாலை 5 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரக நிலைகளின் காரணமாக இன்றைக்கு பகலில் நடக்கக்கூடிய ஒரு அதிருப்தியான விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சூரிய சந்திரர்கள் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 8ஆம் இடம் 11ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்குது. எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். பல நாளாக நான் பண்ணப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நாள் விடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரி ரொம்ப நாளாக எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் இல்லாமல் நினச்சிருக்கிறீங்களோ அந்த சக்ஸஸ் எனப்படக்கூடிய வெற்றிகள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே தொட்டது துலங்கக்கூடிய சில அமைப்புகளை செய்வார். அதுலேயும் கூடுதலாக இன்றைக்கி வர அமாவாசை விலகிற நேரத்தில் சூரியனோடு அவர் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தன்மை கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தெளிவுகள் இல்லாமல் இருந்தீங்களோ அந்த தெளிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு விளையாட்டு போட்டிகளில் வெற்றிகள், இன்டர்வியூக்குள்ள வெற்றிகள், எதை நினச்சி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ எங்கெங்கெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள்லாம் விளங்கக்கூடிய தன்மை என 11ஆம் இடத்து சூரிய சந்திரனுடைய பலனை முழுமையாக தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல் அவரவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். புதிய தொழில் ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். மழை பெஞ்சும் கெடுக்குது, பெய்யாமலும் கெடுக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வருஷம் வெல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுவும் எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய அல்லது விளைபொருட்கள், விவசாய விளைபொருட்களில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள், தென்னை மர விவசாயிகள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 7.5 சனி முடிஞ்சும் இன்னும் நல்லது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்போதிலிருந்தே அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பங்குதிலிருந்து வெளியே வந்துடலாம். பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறாங்க, சரியில்லைங்க, நான் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவர் எதையுமே செய்ய மாட்டேன்றாரு, 4 பேரில் நான் தான் கஷ்டப்படுறேன், மற்ற 3 பேர் சும்மா இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த அதிருப்திக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, செய்யலாம், இனிமேல் சேர்ந்து தான் இருப்போம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த 9ஆம் இடத்து சந்திரனுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் ஆர்வங்கள் இருக்கும். சிலர் நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள்லாம் வரும். ஒருத்தருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம், ஒரு சிறு குழந்தைக்கு கல்வி உதவி பண்ணலாம், அல்லது அவங்க இந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி பண்ணலாம். என்னால் முடிஞ்சது ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பது, அந்த அரிசி வாங்கி கொடுக்கறத கூட ஒரு மாதிரியாக சந்தோஷமான நிலைமையில் கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தான தர்மம் செய்து அதன் மூலமாக முன்னேற்றம் வரக்கூடிய, மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பாவை பற்றிய கவலைகள் இருந்தவங்க, அப்பாவுக்கும் நமக்கும் உறவு சரியில்லை, நமக்கு இப்படி செய்கிறாரு, அண்ணனுக்கு அப்படி செய்கிறாரு, அக்காவுக்கு இப்படி செய்கிறாரு, தம்பி தங்கச்சிக்கு இப்படி செய்கிறாரு என்கின்ற மாதிரியாக தந்தை மீது கொஞ்சம் மன வருத்தம் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான சிறப்பு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நிறைவுகள் இருக்கக்கூடிய சுபமான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு.
அதுலேயும் கூடுதலாக அமாவாசை தேதியில் அவர் இருக்கிறார். இருள் சந்திரனாக இருந்து அவருக்கு சுப தொடர்புகளே கிடைக்கல. ஆனால் அவங்க ராசிநாதன் இன்னைக்கு உச்சமாக இருக்கிறார். பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்து விடாத நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட ராசி உச்சகுருவால் பார்க்கப்படுவது என்பது ஒரு வகையில் கொடுத்து வைத்த தன்மை மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. ஆனால் என்ன, மனசு கொஞ்சம் அப்படியே ஊசலாடக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமான்ற இரட்டை நிலையோடு இன்றைக்கு மனம் இருக்கும் என்பதால் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எதையுமே இன்றைக்கி எடுக்கக்கூடாது. இன்றைக்கும் எடுக்கக்கூடாது, நாளைக்கும் எடுக்கக்கூடாது. ஒரு தொழிலை மாற்றுறது, வீடை மாற்றுறது, வீட்டு இடத்த மாற்றுறது, இவர்கிட்ட இன்றைக்கி போய் சண்டை போடலாம், அவர் உண்டு இல்லைன்னு இன்றைக்கி பண்ணிடுறப்பார். இந்த மாதிரியான எதையும் ஒரு துருதுரு என்ற முடிவெடுக்காமல் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் தான் அந்த ஓடிபி கால், அந்த கால், இந்த காலெல்லாம் வரும். தூண்டில் போடுற விஷயம், ஒரு 1000 ரூபா கட்டுங்க, உடனே அடுத்த மாதமே உங்களுக்கு 10,000 ரூபா. இந்த மாதிரியான மொபைலில் வரக்கூடிய தூண்டில் போடக்கூடிய அல்லது சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அந்த தூண்டில் போடப்படக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல கேள்வி, ஒரு குழப்பத்தை தீர்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த புணர்வு யோகம் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த புணர்வு யோகம்னா என்ன? இதையே ஒருத்தர் புணர்வு யோகம்னு சொல்கிறார், இன்னொருத்தர் புணர்வு தோஷம்னு சொல்கிறார். எதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலைங்களே, இதை பற்றின விளக்கம் என்னங்க அப்படின்னு கேட்குறார். பொதுவாக ஒரு யோகம் முன்னேற்றத்தை தடுக்குமா அப்படின்னா அதில் பலவித நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்து தாங்க சொல்லணும். அப்போ புணர்வு யோகம்னா என்னங்க? சனியும் சந்திரனும் சேர்றது புணர்வு யோகங்க. இந்த புணர்வு யோகம் தோஷமாக எப்போது மாறும்? 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கும்போது மாறும். இந்த சனியோ சந்திரனோ ஆகாத கிரகமாக இருக்கும்போது இது அவயோகமாக, அதாவது இல்லாத யோகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது தோஷமாக மாறும். பொதுவாகவே சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பார். ஆக அது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது, சந்திரன் மனதிற்கு காரணமான ஒரு கிரகம். நீங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சந்திரன் வலுவாக இருக்கணுங்க. ஒரு தெளிவாக ஒருத்தர் குழப்படியாக இருப்பார், ஒருத்தர் எப்போவுமே முடிவெடுக்க மாட்டார், ஒருத்தர் எப்போவுமே முடிவெடுத்தாலும் தப்பான முடிவெடுப்பார், ஒருத்தரை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பார், எதுலேயும் ஒரு தடால்னு எடுத்துருவார், யோசித்து செஞ்சாலும் சிறப்பாக செய்வார். சில பேர் தடாலடியாக செய்தாலும் சரியாக செய்வார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த மனோகாரகன்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா என்னங்க? சந்திரன் வானத்தில் வலிமையாக நிலா ஒரு முழு நிலவோடு ஒளி பொருந்திய அமைப்போடு இருக்கிறது. பௌர்ணமிக்கு முன்ன பின்ன இருக்கிறது, வளர்பிறையில் இருக்கிறது. தேய்பிறையானாலும் பஞ்சமிக்கு 5ஆவது நாள், சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்து 5 நாள் கழித்து தாங்க டக்குன்னு அப்படியே ஒரு டல்லாவார். அப்போ அந்த வானத்தில் அவர் டல்லாக இருக்கக்கூடிய காலங்களை அப்படியே கணக்கு போட்டாலே ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்க. அப்போ சந்திரன் வலிமையோடு இருக்கும் பொழுது அந்த சனி போய் அங்கே சேர்றாருன்னா சந்திரனுடைய வலிமையை குறைக்க முடியாத ஒரு புணர்வு யோகமாகவே அது இருக்கும். சந்திரனே அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற தன்மையில் கடுமையான தேய்பிறை அமைப்பில் அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருக்கிறார், அமாவாசைக்கு 3 நாளைக்கு பின்னாடி இருக்கிறார். இந்த வெளியே வராத ஒளி இல்லாத அமைப்புகளில் அவர் சனி போய் சேர்ந்தார்னா அது புணர்வு தோஷமாக இருக்கும். ஏற்கனவே வலிமை இழந்திருக்கின்ற சந்திரனை இன்னும் ஒரு இருள் கிரகமான சனி போய் சேருகிறார், தடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. இன்னொன்று, ஒரு யோகம் எப்படி செயல்படும் என்பதை ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவங்களோடு சேர்ந்து நீங்கள் இது பண்ணணுங்க. உதாரணமாக கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே தேய்பிறை சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்னு வைங்க, அது யோகமாக செயல்படாதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியான சந்திரன் போய் இருள் சந்திரனாக அமாவாசையை நோக்கி நெருங்கிய சந்திரனாக சனியை பீடிக்கிறார் என்றால் தானும் கெட்டு சனியையும் கெடுக்கிறார் என்று அர்த்தம். இந்த இடத்துல அவர் புணர்வு யோகமாக வேலை செய்ய மாட்டார், புணர்வு தோஷமாக வேலை செய்வார். லக்னத்தில் இருள் சந்திரன் இருக்க ஜாதகர் கடுமையான தன்னம்பிக்கை இல்லாதவராக, குழப்பவாதியாக, எதையும் தீர்மானிக்க முடியாதவராக, தாயோடு முரண்படக்கூடியவராக. சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு அம்மாவையும் மனசையும் அப்படியே வந்துடணும். சனின்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தன்மைகள் அந்த இடத்துல இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு வந்துடணும். ஒருவேளை லக்னத்திலேயே சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்கங்க, அது தேய்பிரையாக தாங்க இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவர் இல்லைங்க, நல்லாவே இருக்கிறாருங்க
அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், அல்லது அங்கேயே பக்கத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார். ஆக அந்த பாபத்துவ அமைப்புகளை சுபத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இது போன்ற புணர்வு யோகமா புணர்வு தோஷமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது முன்னேற்றத்தை தடுக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சந்திரன் இருள் நிலையில் இருக்கும் பொழுது சந்திர தசை வந்தாலோ சனி தசை வந்தாலோ, தசா முக்கியம் இல்லையா, எந்த லக்னத்திற்கு எந்த தசை வருகிறது என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. சந்திரனை பாதகமாக கொண்டவர்கள் சந்திரன் பாதகமான இடத்தில் இருக்கும் பொழுது இந்த இணைவு நடந்து அதற்கான தசா அமைப்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த புணர்வு தோஷம் கடுமையான ஒரு அமைப்பை செய்யத்தான் செய்யும். அதே நேரத்தில் இது புணர்வு யோகமாக இருக்கும் பொழுது சந்திரனே யோகமான ஒரு அமைப்பில் நல்ல ஆதிபத்தியங்களை கொண்டவராக இருந்து இந்த இடத்துல ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கும்போது சந்திர தசை வரும்போது பெரிய சோக அமைப்புகள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே புணர்வு யோகத்திலோ புணர்வு தோஷத்திலோ சந்திரனுடைய நிலை என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, சனியுடைய இருள் தன்மை என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன என்பதை வைத்தே லக்ன அல்லது மற்ற அமைப்புகளை வைத்தே பலன்களை தீர்மானிக்க முடியும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.